கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேசங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிற தேவன். இந்த வசனம் தேவன் சாலோமன் ராஜாவினிடத்தில் தரிசனத்தில் சொன்ன ஒரு வசனம், ஒரு வார்த்தை. சாலோமன் ராஜா தேவனுக்கு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி முடித்து இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் சாலோமனுக்கு தரிசனமானார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரவிலே சாலோமனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு தான் தேவன் இந்த வசனத்தை சொன்னார். அதாவது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, அதாவது தேசத்திலே தேவன் ஏதோ அழிவுகளை அனுப்பும் பொழுது, ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், முதலாவது தேவன் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதாவது இந்த தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான். தேசத்தில் ஒரு அழிவு வரும் பொழுது, தேசத்தில் ஒரு தீமை வரும் என்றால், தேசத்தில் ஒரு தேவை இருக்கும் என்றால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களை தாழ்த்தி, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தேவனை தேடுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நம்முடைய பாவங்களை, தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவங்களை நாம் விட்டு திரும்பி, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, முதலாவது பாவ மன்னிப்பு. நாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விடுவோமானால், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து என்ன செய்வாராம்? அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். நாம் செய்கிற பாவங்களுக்கும் நம்முடைய தேசத்துக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேசத்திற்காக ஜெபிக்காமல் இருக்கிறதே ஒரு பாவம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாட்களிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து நாம் தேசத்திற்காக என்ன செய்தோம், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பற்றி அலசி நம்மை நாமே ஆராய்ந்து அவைகளை விட்டு விடுவோமானால், தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபித்து அதை விட்டுவிடும் பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேசங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே எங்களோடு பேசினபடியால் நன்றி. எங்கள் பாவங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் வந்து எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்வீராக. தேவன் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.